இன்றைய ஆன்மீக தகவல். சென்னை காளிகாம்பாள் கோவில். காளிகாம்பாள் சென்னையிலே இருக்கின்ற பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்தமான ஒரு ஆலயம் என்று சொல்லலாம். சென்னையிலே உள்ளவர்கள் மட்டுமல்லாமல் இந்த அம்பாளை பற்றி எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டும். சென்னையிலே புகழ்பெற்ற ஸ்தலம் காளிகாம்பாள் கோவில் என்றாலும் சென்னை மட்டுமல்ல, உலகத்திலே இருக்கின்ற அத்துணை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆலயம் அம்பாள் காளிகாம்பாள். இந்த ஆலயமாகப்பட்டது, இந்த ஆலயத்திலே இருக்கின்ற சிறப்புகளை பற்றியெல்லாம் இன்றைய ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். சத்ரபதி சிவாஜி 1677ஆம் ஆண்டிலே இந்த ஆலயத்துக்கு வந்து காளிகாம்பாளை வணங்கிய தகவல்கள் இன்றைக்கும் இந்த ஆலயத்திலே இருக்கின்றது. காளிகாம்பாள் ஆலயம் என்பது சுமார் 3000 ஆண்டு காலம் பழமையானது மட்டுமின்றி மிக மிக அற்புதமான வரலாற்று சிறப்புடையதாக திகழ்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்ற இந்த ஆலயத்திலே நாம் செய்கின்ற எல்லா வேண்டுதல்களும் உடனடியாக நிறைவேறி வெற்றி பெறும் என்பது ஐதீகம். தற்போதுள்ள இந்த ஆலயமானது 1639ஆம் ஆண்டிலே விஸ்வகர்மா குலத்தவரால் கட்டப்பட்டு இன்றைக்கும் சீரும் சிறப்புமாக அற்புதமாக நிர்வாகம் செய்யப்பட்டு வருகின்றது இந்த ஆலயம். இந்த ஆலயம் விஸ்வகர்மா அவர்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லா சமுதாயத்தினரும் வந்து வழிபடுகின்ற அற்புதமான கோவில். எப்படி சிதம்பரத்திலே வழிபட்டால், திருவண்ணாமலையை நினைத்தால், காளையார் கோவிலிலே காலடி எடுத்து வைத்தால், திருவாரூரிலே பிறந்தால் மோட்சம் கிடைக்கும் என்று சொல்கின்றார்களோ, அதுபோல பாரிமுனை காளிகாம்பாள் தலத்திலே இந்த குங்கும பிரசாதத்தை பெற்றாலே வாழ்விலே உயர்வும் மோட்சமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். காளிகாம்பாள் கோவிலிலே பெறுகின்ற அந்த குங்குமத்துக்கு அத்துணை விசேஷங்கள் உண்டு. காளிகாம்பாள் கோவிலுக்கு செல்லும்போது அவசரப்பட்டு நாம் நம்முடைய வழிபாடுகளை செய்யக்கூடாது. ராஜகோபுரம், நடராஜ மண்டபம், காயத்ரி மண்டபம், இந்த மண்டபங்களிலே எல்லாம் நின்று நிதானமாக ரசித்து பார்த்து நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கேயே வைக்க வேண்டும். அடுத்து காளிகாம்பாள் மகாலட்சுமியையும் சரஸ்வதியையும் தன்னுடைய இரு கரங்களாக பெற்றிருப்பதாக புராணங்களிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே காளிகாம்பாளை வணங்கினால் மகாலட்சுமியையும் கலைவாணியையும் வணங்கிய பேரு நமக்கு கிடைக்கும். காளிகாம்பாள் ஆலயத்தினுடைய பரிவார தேவதையாக விட்டிருப்பது கடல் கன்னி. கடல் ஓரத்திலே அமைந்திருக்கின்ற கோவில் இந்த கோவில். ஆகவே கடல் கன்னி தான் இங்கே பரிவார தேவதையாக விட்டிருக்கின்றார். காளிகாம்பாள் ஆலயம் என்பது கிழக்கு நோக்கி அற்புதமாக திருக்கோலம் கொண்டிருக்கின்றாள் அம்பாள். காளிகாம்பாள் ஆலயம் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கின்றது. இங்கே அமர்ந்திருக்கின்ற அம்பாள் மேற்கு நோக்கி அற்புதமாக வீற்றிருக்கின்றார். ஆதிபராசக்தி தன்னை பல சக்திகளாக தோற்றுவித்து சித்தாடல் செய்தவள். எப்படி சிவபெருமான் திருவிளையாடல் செய்தாரோ அதுபோல அன்னை சக்தி ஆதிசக்தியானவள் சித்தாடல் செய்தவள். இந்த அபூர்வ சக்திகளுள் ஒருவளே அன்னை காளிகாம்பாள். காளிகாம்பாளினுடைய அவதாரம் நீலியாய் சூலியாய் காளியாய் உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், தும்பட்டம், வீண் பெருமை என்ற நிலைகளை தன்னுடைய நிலை உணராமல் இருப்பவர்களை மாற்றுவது இத்தலம். இந்த காளிகாம்பாள் கோவிலிலே வந்து வழிபட அவர்கள் தன்னடக்கம் பெற்றவர்களாக மாறுவார்கள். தங்களுடைய துர்குணங்கள் எல்லாம் நீங்க பெறுவார்கள் என்பது ஐதீகம். அன்னை காளிகாம்பாளிடம் பாரதியார் உரிமையோடு பேசி மனதை பறிகொடுத்து பல கவிகளை பாடுவதற்கான திறமைகளை பெற்றார் என்று சொல்வார்கள். காளிகாம்பாளிடம் பாரதியார் அவர்கள் பேசுவாராம். ஆகவே காளிகாம்பாள் எதிர்பார்ப்பது நிச்சலமான பக்தியை. பாரதியார் ஒரு உதாரணம்.
சென்னையிலே வாழ்ந்த காலங்களிலே எல்லாம் காளிகாம்பாள் ஆலயத்துக்கு சென்று விட்டுத்தான் அலுவலகம் செல்வார் பாரதியார். காளிகாம்பாள் அருள் புரியும் இத்தலத்திலே இந்திரன், குபேரன், விராட புருஷனான ஸ்ரீ விஸ்வகர்மா ஆகியோர் போற்றி துதித்துள்ளனர். காளிகாம்பாள் அவதரித்த இடத்தை நம்முடைய முன்னோர்கள் சொர்ணபுரி என்று பெயரிட்டு அழைத்து வந்ததாக வரலாறு கூறுகின்றது. நாகலோக கன்னிகளும் தேவலோக கன்னிகளும் அன்னை காளிகாம்பாளை வழிபட்டு பூர்வ ஜென்ம புண்ணியங்களை அடைந்ததாக வரலாறு கூறுகின்றது. காஞ்சி விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், பண்டிமலை சுவாமிகள், காயத்ரி சுவாமிகள், தவத்திரு ராமதாசர் உள்ளிட்ட மிகப்பெரிய மகான்கள் எல்லாம் அன்னை காளிகாம்பாளை வழிபட்டு பேறு பெற்றுள்ளனர் என்பது வரலாறு. பௌர்ணமி தோறும் இங்கு இரவு 7 மணிக்கு அம்பாளுக்கும் காயத்ரி தேவிக்கும் கூட்டு வழிபாடும் பூஜையும் நடைபெறும். இந்த பூஜையிலே கலந்து கொண்டு தங்களுடைய பிரார்த்தனைகளை வைத்த அடியார் பெருமக்களுக்கு உடனடியாக அவர்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பது ஐதீகம். அதேபோல் சனிக்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 10 மணிக்கும் சிறுவர்களுக்கான நீதி போதனை மற்றும் ஆன்மீக வகுப்புகள் இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்றது. அதாவது எதிர்கால சந்ததியினர் ஆன்மீகத்திலே உயர்வடைய வேண்டும், அவர்களுக்கு நல்ல பண்புகள் எல்லாம் வளர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இங்கு இவை நடத்தப்பட்டு வருகின்றது. காளிகாம்பாள் கோவிலிலே அதேபோல் காளிகாம்பாள் கோவிலிலே ஆடி வெள்ளிக்கிழமைகள் அற்புதமாக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. ஆடி மாதத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமைகள் சிறப்பான பூஜைகள் நடைபெற்று ஆடி மாத உற்சவம் அருமையாக நடைபெறுகின்றது. நவராத்திரி உற்சவம் அருமையாக நடைபெறுகின்றது. இத்தலத்திலே வெள்ளிக்கிழமை தோறும் கன்னி பூஜை, கோ பூஜை, திருவிளக்கு பூஜைகள் நடத்தப்படுகின்றது. அதேபோல் இந்த காளிகாம்பாள் கோவிலிலே நடைபெறுகின்ற சுவாசினி பூஜை என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த பூஜையாகும். இந்த பூஜை சுமங்கலிகளுக்கு விசேஷ அருள் தருவதாகவும் பல பேறுகளை தருவதாகவும் இந்த பூஜை அமைந்திருக்கின்றது. எங்குமே இல்லாதபடி இத்தலத்திலே சுவாசினி சங்கம் அமைக்கப்பட்டு மகளிர் எல்லாம் ஒன்று கூடி மிக சிறப்பான பூஜையிலே ஆன்மீக காரியங்களை எல்லாம் செய்து வருகின்றார்கள். இத்தலத்திலே அமாவாசை தோறும் காயத்ரி தேவிக்கும் விஸ்வபிரம்மத்துக்கும் விஸ்வகர்மா வழிபாட்டு குழு சார்பிலே சிறப்பான வழிபாடுகள் நடத்தப்படுகின்றது. காளிகாம்பாள் கோவிலிலே 12 அம்சங்களை கொண்டவள். அதாவது காளிகாம்பாள் மொத்தம் 12 அம்சங்களை கொண்டவள். அதிலே ஒரு அம்சம் காஞ்சிபுரத்து காமாட்சி அம்மனாகும். இத்தலம் 2 பிரகாரங்கள் கொண்டது. உள்பிரகாரத்திலே அருணாச்சலேஸ்வரர், நவகிரகங்கள், வள்ளி தெய்வானை சமேத முருகக்குண்டிலே கட்டப்பட்டது. இந்த கோவில் கடற்கரையிலே இருந்தபோது காளிகாம்பாள் மிகவும் உக்கிரமானவளாக இருந்திருக்கின்றாள். தம்புச்செட்டி தெருவுக்கு மாறிய பிறகு ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்து சாந்தமாக ஆகிவிட்டதாக வரலாறு சொல்கின்றது. காளிகாம்பாளுக்கு நெய்தல் நீல காமாட்சி என்ற இன்னொரு பெயரும் உண்டு. அதேபோல் மச்ச புராணம், வாமன புராணம், கூர்ம புராணம், லிங்க புராணம், பவிஷ்ய புராணம் ஆகிய புராணங்களிலே இந்த கோவிலை பற்றிய, இந்த அம்பாளை பற்றிய குறிப்புகள் எல்லாம் இருக்கின்றது. இந்திரன், குபேரன், வருணன், வியாசர், பராசரர், அகத்தியர், ஆங்கீரசர், புலஸ்தியர், விராட புருஷன், விஸ்வகர்மா ஆகியோர் இத்தலத்திலே வழிபட்ட வரலாறு இருக்கின்றது. புராணங்களிலே இத்தலம் புராணபுரி, பரதபுரி என்றெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கின்றது. இத்தலத்தோடு தொடர்புடைய சரித்திர சிறப்பு பெற்ற நிகழ்ச்சிகள் கோவிலிலே அதன் சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இத்தலத்திலே வழிபட்டால் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனையும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். சிவனுக்கும் பார்வதிக்கும் ஏற்பட்ட ஊடலை பிரதிபலிக்கும் வகையிலே ஒவ்வொரு ஆண்டும் ஆருத்ரா தரிசனம் முடிந்து சிவபார்வதி திரும்பி வரும்போது ஊடல் உற்சவம் நடத்தப்படுகின்றது. இந்த ஆலயத்திலே விராட புருஷ விஸ்வகர்மா சன்னதியிலே வழிபடும் போது ஓம் தேவதேவ மகாதேவ விஸ்வபிரம்ம ஜெகத்குருவே நம என்று சொல்லி வழிபாடு செய்யலாம். இத்தலத்திலே பூந்தேர், கிண்ணித்தேர், வெள்ளித்தேர் என்று 3 வகையான தேர்கள் உள்ளன. அதேபோல் இத்தலத்திலே 33 பஞ்சலோக சிலைகள் உள்ளது. தொல்பொருள் ஆய்வுத்துறையினர் இதனை பதிவு செய்திருக்கின்றனர் என்பது விசேஷமான ஒரு தகவலாகும்.
இந்த கோவில் உள்ளது போன்று இந்தியாவிலே வேறு எங்கும் எந்த தலத்திலும் கிண்ணித்தேர் என்பது கிடையாது. ஆகவே அபூர்வமான கிண்ணித்தேர் என்பது இந்த ஆலயத்திலே மட்டும்தான் உள்ளது. அதேபோல் தினந்தோறும் இத்தலத்திலே நடக்கின்ற அர்த்தஜாம பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அம்பாள் முன் அனைவரும் ஒன்றுதான் என்பதை உணர்த்தும் வகையிலே இவ்வாலயத்திலே தரிசனத்துக்காக யாரிடமும் சிறப்பு கட்டணம் என்பது வசூலிப்பது இல்லை. யாராக இருந்தாலும் வரிசையிலே வந்துதான் அம்பாளை வழிபட வேண்டும். ஆகவே எல்லா சிறப்புகளும் உடைய இந்த காளிகாம்பாளை அன்றாடம் வழிபட்டு நம்முடைய கர்ம வினைகள், வறுமை போன்றவை நீங்கி எல்லா வளமும் நலமும் பெறுவோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. நன்றி.